இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆட்டோ ஆட்டோ நிறுத்துங்கண்ணா, நிறுத்துங்க. எங்கம்மா போகணும்? அண்ணா நான் சொல்றேண்ணா, கொஞ்சம் எமர்ஜென்சி. ஆமா, என்ன பிளான்? மர்டரா இல்ல கிட்னாப்பா? ஓ, மர்டரா? ஹலோ ஜான், கபிலனோட நம்பர். இப்போ கடைசியா எங்க அதிக நேரம் இருந்துச்சுன்னு பார்த்து அந்த லொகேஷனை இப்ப எனக்கு சீக்கிரம் அனுப்புங்க. போக வேண்டான்னு எவ்வளவு சொன்னேன், இப்போ எங்க போனாருன்னு தெரியலையே. கபிலன் வேற திரும்பி போறான், என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே தெரியலையே. கபிலன் என் பக்கத்துல தான் இருந்திருக்கானா? அப்போ சிவா லொகேஷன் இங்கேதான் காட்டுது. சிவா, எந்திரிங்க சிவா. என்னமாச்சு? இப்படி பிளட் போயிருக்கு? இவரை கத்தியால கொத்திட்டாங்க டாக்டர், கொஞ்சம் சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் பாருங்க. கத்தியால குத்திட்டாங்களா? அப்ப போலீஸ் கேஸ் அது. ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வாங்க, இல்லனா எங்களால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. என்னம்மா நிக்கிற? போமா, போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அப்புறமா கூட்டிட்டு வா. டாக்டர், கொஞ்சம் சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் பாருங்க. போலீஸ் உங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க, நீங்க ட்ரீட்மெண்ட் பாருங்க. என்னம்மா புரியாம பேசிட்டு இருக்க? இங்க 1008 ரூல்ஸ் இருக்கு, அத மீறி ட்ரீட்மெண்ட் பார்த்தா ஏன் வேலைக்கு தான் பிரச்சனை வரும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கமா. ஷோ டாக்டர், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது டாக்டர், நான் சொல்றேன்ல.
நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க டாக்டர். நீ சொன்னா நான் எப்படிம்மா கேட்க முடியும்? நீ என்ன பெரிய ஆபீசரா? கிளம்புமா. டாக்டர் ப்ளீஸ் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? கிளம்புமா. டாக்டர் நானும் போலீஸ் தான், நான் பாத்துக்கிறேன். நீங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. நீங்க போலீஸா? ஆமா, அண்டர் கவர் போலீஸ். அத நான் எப்படி நம்புறது? இதோ பாருங்க, இது என்னோட ஐடி. நர்ஸ், டாக்டர் இவர் ஐசியூ வார்டு கொண்டு போங்க. சிவா, நர்ஸ், அவருக்கு என்ன ஆச்சு? இப்ப ஒண்ணும் இல்லையே. கத்தியால குத்துனதுனால blood ஹெவியா லாஸ் ஆயிருக்கு. இப்போதைக்கு ரொம்ப சீரியஸா தான் இருக்காரு மேம். எதுவா இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும். ஏன் இப்படி பண்ற? அவர் ஏன் இப்படி தண்டிக்கிற? அவர் பிறந்ததுல இருந்து நீ கொடுத்த கஷ்டம் எல்லாம் பத்தலையா? இன்னும் எவ்வளவு கஷ்டத்தை தான் கொடுப்ப? என் அம்மாவை சின்ன வயசுல தான் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். அங்க குடும்பம் இருந்தும் இல்லாத மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ எனக்கு இருக்கிறது சிவா மட்டும்தான். அவரையும் இப்ப இப்படி படுக்க வச்சுட்டியே.